கணேசாய நமக. முருகாசரணம். சுவைமிக்க கனிகளை தெய்வத்துக்கு படைப்பதன் நோக்கம் என்ன? கோவிலில் சுவாமிக்கு பழம் வைத்து படைத்துவிட்டு பின் அதை சாப்பிடுகின்றோம். ஆனால் அந்த கனிகளை ஏன் படைக்கின்றோம் என்பதை பற்றி அறிந்திருக்கின்றோமா? என் சொல்லை கேட்போர் அவர்கள் வாழ்வில் அந்த கனியை போன்ற இனிமை பெற வேண்டும். இந்த கோவிலுக்கு வருவோர் அனைவரும் அந்த கனியை போன்ற இனிமையான நிலைகள் பெற வேண்டும் என்று நாம் எண்ண வேண்டும் என்பதற்கே ஞானிகள் அதை படைக்கச் சொன்னார்கள். இதை எதற்காக இப்படி என்ன சொல்கிறார்கள்? வீட்டில் நம்முடைய பையன் இருப்பான், சொன்னபடி கேட்கவில்லை என்று அவனை திட்டியிருப்போம். அந்த கோபமான உணர்வும் வெறுப்பான உணர்வும் நமக்குள் இருக்கும். வேலையிலிருந்து வீட்டுக்கு சாப்பாடுக்காக வந்திருப்பீர்கள். நீங்கள் எவ்வளவுதான் சந்தோஷமாக இருந்தால் கூட நீங்கள் வந்த நேரத்துக்கு உடனே சாப்பாடு வரவில்லை என்றால் சுர்ரென்று உங்களுக்கு கொஞ்சம் கோபம் வரும். என்ன, நேரம் ஆகி போய்விட்டதா? அந்த வெறுப்பின் உணர்வு இங்கே வளரும். 2 தரம் இப்படி காலதாமதமானால் போதும், நம்முடைய இந்த நினைவும் நம்முடைய கடும் சொல்லும் இப்படி வந்தவுடனே அவர்களை இந்த எண்ணமே சீராக வேலை செய்ய விடாமல் தடுக்கும். ஆனால் நாம் என்ன நினைப்போம்? உன் வேலையை இப்படித்தான் என்ற வகையிலே இந்த உணர்வுகளை வளர்த்தவுடனே பகைமையை உண்டாக்கிவிடும். அப்படி உருவாகும் பகைமையை துடைக்கின்றோமோ என்றால் இல்லை. தெருவில் சண்டை போட்டவர்களை பார்த்திருப்போம். அப்பொழுது சண்டையிடும் உணர்வுகள் நமக்குள் பதிவாகின்றது. மற்ற வேதனைப்பட்டவர்களை பார்த்திருப்போம். அந்த வேதனைப்படுபவர்களிடமும் வேதனையான சொல்தான் வரும். அதுவும் நமக்குள் பதிவாகின்றது. இப்படி எத்தனையோ வகையில் பிற தீமைகள் நமக்குள் வருகிறது. அதையெல்லாம் நாம் குறைப்பதே இல்லை. ஆக அந்த தீமையின் விளைவுகளை எல்லாம் குறைப்பதற்கு தான் கோவிலில் அந்த பொது விதிகளை காட்டுகின்றார்கள். நாங்கள் பார்ப்போர் அனைவரும் அந்த கனியை போன்ற இனிமையான சொல்லும் செயலும் பெற வேண்டும். இந்த கோயிலுக்கு வருவோர் அனைவருக்கும் இந்த இனிமையான நிலைகள் பெற வேண்டும் என்று எண்ணி அந்த இனிமையான உணர்வுகளை நாம் நுகர்ந்து எடுக்கும்படி சொல்கிறார்கள். ஏனென்றால் அந்த கோவிலுக்கு நம் பிள்ளையும் வருகின்றது, மனைவியும் வருகின்றது, மற்றவர்களும் வருகின்றார்கள். அந்த எல்லோருடைய உணர்வும் நம் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கின்றது. இந்த கோவிலுக்கு வருவோர் அனைவரும் கனியை போன்ற இனிமையான சொல்லும் செயலும் பெற வேண்டும் என்று அங்கே எண்ணும் பொழுது அவர்கள் மீது இருக்கும் பகைமைகள் எல்லாம் மொத்தமாக மாற்றிவிடுகின்றோம். பகைமைகளை மறந்து ஒன்றுபட்டு வாழும் தன்மை வருகின்றது. நம் சொல்லிலே இனிமையும் பார்வையில் கனிவும் மகிழ்ந்து வாழும் சக்தியையும் நாம் ஒவ்வொருவரும் பெறுகின்றோம். இதுதான் ஆதிசங்கரர் காட்டிய உண்மையான அத்வைதம். அங்கே அந்த ஆலயத்தில் காட்டியபடி இந்த தெய்வம் காப்பாற்றும் என்ற நிலையில் தெய்வ குணத்தை நாம் பெற வேண்டும். அந்த தெய்வீக நிலையை நாம் பெற வேண்டும் என்கிற பொழுது நாம் இதையெல்லாம் எண்ணினோம் என்றால் அந்த தெய்வ குணத்தை, தெய்வ நிலையை நாம் பெறுகின்றோம். அப்பொழுது அந்த எண்ணம் நம்மை காக்கின்றது. நம் சொல்லை கேட்போர் மற்றவர்களையும் அது காப்பாற்றப்படுகின்றது. சொல்லுவது அர்த்தமாகின்றது அல்லவா? இதுதான் நம் ஞானிகளால் கொடுக்கப்பட்டுள்ள கோவிலின் உண்மை நிலைகள். சிவாய நம. சிவமே ஜெயம், சிவமே தவம், சிவமே சரணாகதி, சிவமே என் வரம். நன்றி.